தொடர்ந்து நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் 6 பேர் குற்றவாளி என்றும் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடிகர் திலீப் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் பார்த்தும் தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்கிட கேட்கலாம். சதாம், அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அவர் என்ன தெரிவித்தார்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த கேரளா நடிகை கடத்தல் வழக்கு தொடர்பான முக்கிய தீர்ப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இதில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்து தற்போது நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டதால் இதில் குறிப்பாக முதல் 6 குற்றவாளிகள் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 வருடங்களாக நடைபெற்ற இந்த வழக்கில் எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியுள்ளார். அதாவது 2017ஆம் ஆண்டு இந்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொச்சியில் ஓடிக்கொண்டிருந்த காரில் கேரளாவை சேர்ந்த கேரளாவும் தமிழகத்தை சேர்ந்த பிரபல நடிகை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதோடு கடத்தப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடிகள் மற்றும் பல்வேறு கேரளாவை சேர்ந்த நடிகரும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். இந்த விசாரணையானது தற்போது எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு முடிந்தவுடன் தற்போது நடிகர் திலீப் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களும் சந்தித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் 261 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து இந்த 11 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த விசாரணையானது மீண்டும் 2022ஆம் ஆண்டு துவங்கியுள்ளது. இந்த வழக்கின் முக்கிய பிரதிகளான பல்சர் சுனி, மார்ட்டின் ஆண்டனி, சி மணிகண்டன், ஜிபி விஜேஷ், சலீம் என்கின்ற வடிவால் சலீம் மற்றும் பிரதீப், சார்லஸ் தாமஸ் மற்றும் நடிகர் திலீப், சனில்குமார், சரத்ஜி நாயர் என மொத்தம் 10 பேர் மீது இந்த மீது குற்றம் சாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 8வது குற்றவாளியாக நடிகர் திலீப் இருந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது நடிகர் திலீப் குற்றவாளி அந்த வழக்கு குற்றச்சாட்டுகளில் இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக வழக்கின் 8வது குற்றவாளியின் நடிகர் திலீப் மீது குற்றவியல் சதி, அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்த இந்த நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தற்போது அந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதில் 1 முதல் 6 குற்றவாளிகளுக்கு தற்போது குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியதோடு இந்த வழக்கில் 2 மற்ற நபர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த தண்டனைக்கான விவரங்கள் வரும் 12ஆம் தேதி வெளியாகும் எனவும் தற்போது தெரிவித்துள்ளார். இதனால் இந்த நீதிமன்ற வளாகமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் காணப்பட்டு வருகிறது. அதை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம்.